பிரதமர் மோடி அவர்கள் வந்து இத்தாலி வந்து சென்றிருக்காரு. அங்க வந்து இத்தாலி பிரதமரோட வந்து ஒரு அந்த ரோம் நகரை வந்து ஒரு அழகா ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அருமை சகோதரி ராஜேஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க. புரியல. இந்திய பொருளாதாரமா சரிவை கண்டிருக்கா? அப்படியா? சாரி, எனக்கு டைம் இல்லை, நான் இத்தாலி போகணும். அந்த வீடியோலயே அதாவது நம்ம இந்திய பொருளாதாரம் எப்படி சரிவடையுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிக்ல சொல்றாங்க. இந்திய பொருளாதாரம் இருக்கட்டும்ங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம் என்னங்க ஆச்சு? உங்க திமுகவோட ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு வந்து கடன்ல சரிஞ்சிருக்கு. ஒரு வீடியோல திமுகவை தமிழ்நாடு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறதா அல்லது அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறதா அந்த வீடியோ வந்து அவங்க பதிவிட்டுறாங்க. அறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்களை பத்தி பேசிட்டு வராங்க. அதுக்கடுத்து மு.க. ஸ்டாலின், நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2021 இருந்து 2026 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சாரு. அந்த ஆட்சியில வந்து தமிழ்நாடே அப்படியே பொருளாதாரத்துல அப்படியே முன்னேறி போன மாதிரி சொல்றாங்க. இல்ல, இந்த 5 வருட கால ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே மேசிவ் growth. ஏங்க தமிழ்நாடு எங்க பொருளாதார முன்னேற இதுவாச்சு? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தன் வந்து கடனை வாங்கி நல்லா ஒரு பைக்கு ஆடம்பரமான வாழ்க்கைய வந்து வாழற மாதிரியும் கடைசியில சோத்துக்கே வழியில சிங்கி அடிக்கிற மாதிரியும் இருக்குதுங்க. நீங்க முட்டு கொடுக்கலாம், ஓரளவுக்கு கொடுக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு கொடுக்கலாமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுவான். அது போலதாங்க உங்களுடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்து இருந்தது.